அன்பானவர்களே, தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கடந்த வீடியோவில் எமர்ஜென்சிக்கு எதிராகவும் ஆதரவாகவும் ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வாறு செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்குனது அல்லது அதற்கு காரணமாக இருந்தவர் காமராஜர். அதனால் அவரை வச்சு இந்திரா காந்தியை வீழ்த்தணும்னு முடிவு செஞ்சார் ஜேபி. அதுக்காக காமராஜரையும் கருணாநிதியையும் ஓர் அணியில் திரட்டணும் அப்படிங்கிறத முடிவுக்கு வந்தார். திமுக மற்றும் அதிமுக பற்றிய தன்னுடைய மதிப்பீட்டை முன் வச்சார் காமராஜர். அதிமுகவை ஆட்சிக்கு வர அனுமதிப்பதன் மூலம் தமிழ்நாடு அதல பாதாளத்துக்கு போயிடும். அதிமுக என்னும் கட்சியே கொள்கையற்ற சினிமா கூட்டம். அதிமுகவை விட திமுகவை மேல் அப்படிங்கிற செய்தியை காமராஜர் ஜேபி கிட்ட சொன்னதை ஜேபி தன்னுடைய டைரியில் பதிவு செஞ்சு வச்சுருந்தார். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் சில மாதங்கள்லேயே எமர்ஜென்சி அமலுக்கு வந்துருச்சு. எமர்ஜென்சி கெடுபிடிகளை அமல்படுத்துவதில் ஒட்டுமொத்த நாடும் ஒரு திசையில் போயிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாடு மட்டும் வேறொரு திசையில் போயிட்டு இருந்துச்சு. யாரெல்லாம் எமர்ஜென்சிக்கு எதிராக போராடிட்டு இருந்தாங்களோ அந்த தலைவர்களை இந்த தமிழ்நாடுடைய போக்கு உற்சாகப்படுத்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழக மக்கள் மட்டுமே சுதந்திர காட்டை சுவாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் ஜேபி. மத்திய அரசுடைய கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்பி தலைமறைவாக இருக்க விரும்பிய தலைவர்கள் பலரும் தமிழ்நாட்டுக்கு வந்து தஞ்சம் புகுந்தாங்க. குறிப்பாக ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு முதல்வர் கருணாநிதியே அடைக்கலம் கொடுத்தாரு. இதன் மூலம் தமிழக அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவதாக சந்தேகிச்சது மத்திய அரசு. எமர்ஜென்சி மூலமாக இரு துருவங்களாக இருந்த கலைஞர் கருணாநிதியும் கர்ம வீரர் காமராஜரும் அடிக்கடி சந்தித்து பேசினாங்க. சில நேரங்களில் பகிரங்கமாகவும் சில நேரங்களில் ரகசியமாகவும் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. இத்தனைக்கும் கருணாநிதியும் காமராஜரும் கடந்த காலங்களில் பரஸ்பர விமர்சனங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதுதான். இதுவரைக்கும் என்ன தமிழர்களுக்கு எதிரி அப்படின்னு வர்ணிச்சிட்டு வந்த கருணாநிதி சமீப காலமாக திடீரென்று என் மீது புதிய பாசம் காட்டுறாரு. அது ஏன்னு எனக்கு புரியல. தற்போதைய ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டால் காமராஜர் தான் அடுத்த முதல் மந்திரியாக வரணும்னு கருணாநிதி சமீபத்தில் கூறியிருந்தார். எதற்காக இந்த நாடகம், யாரை ஏமாற்ற இந்த நாடகம் அப்படின்னு கேள்வி எழுப்பினார் காமராஜர். இந்த விமர்சனங்களும் கேள்விகளும் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் காமராஜர் எழுப்பியிருந்தார். இப்போ எமர்ஜென்சி காரணமாக கலைஞர் கருணாநிதியோட மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் சந்தித்து பேசிக்கிட்டார். எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் காவல்துறையுடைய கரங்கள் படாமல் இருப்பதற்கு காரணம் காமராஜர் கொடுத்த ஆலோசனை தான் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா காமராஜருடைய வேண்டுகோளுக்கு முதல்வர் கருணாநிதி செவி சாய்ச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். திடீரென காமராஜருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு. நாளுக்கு நாள் பலவீனமடைந்த அவர் 2 அக்டோபர் 1975 அன்னைக்கு மரணம் அடைஞ்சார். தமிழக அரசின் சார்பில் காமராஜருக்கு இறுதி மரியாதை செய்யும் காரியங்கள் நடந்தன. பிரதமர் இந்திரா காந்தி நேரில் வந்து காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் கருணாநிதியை முன்னணியில் நின்று இறுதி காரியங்களை நடத்தினார். தமிழ்நாட்டு அரசியல் பாதையை தீர்மானிக்கக்கூடிய சக்தி மிகுந்த தலைவர்களில் ஒருவரான காமராஜருடைய மரணம் தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. காமராஜரை வச்சுக்கிட்டு பல காரியங்களை சாதிக்கும் கனவுல இருந்தவர் ஜேபி. இக்கட்டான காலகட்டத்தில் காமராஜரை நாம் இழந்துவிட்டோம். பாரத தேசத்தின் விஷயத்தில் விதியின் விளையாட்டு கொடூரமாக இருக்கிறது. இந்தியா ஒரு நேர்மையான மனிதரை இழந்துவிட்டது அப்படின்னு வருத்தப்பட்டார் ஜேபி. எமர்ஜென்சிக்கு எதிராக முழங்கிக்கிட்டு இருந்த திமுகவுக்கு காமராஜருடைய மரணம் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அப்படி இருந்தும் தங்களுடைய எதிர்ப்பை கொஞ்சமும் குறைச்சிக்கல. மாவட்ட வாரியாகவும் மாநில அளவிலையும் மாநாடுகளை நடத்திக்கிட்டு இருந்துச்சு திமுக. அந்த மாநாடுகளில் பேசப்பட்ட கருத்துக்கள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு எதிராக இருப்பதால் திமுக அரசின் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற பேச்சுக்களும் பரவலாக எழுந்துச்சு. எப்போது வேண்டுமானாலும் திமுக அரசு கலைக்கப்படும் அப்படிங்கிற வதந்தி பரவுச்சு. அதை உறுதி செய்கிறது போல மத்திய உள்துறை அமைச்சர் பிரம்மானந்த ரெட்டியிடமிருந்து முதலமைச்சர் கருணாநிதிக்கு கடிதம் ஒன்று வந்துச்சு. அந்த கடிதம் தமிழக காங்கிரஸ் கட்சியினரிடையே நடந்த மோதல் தொடர்பான கடிதமாக இருந்துச்சு. காமராஜருடைய மறைவை தொடர்ந்து ஸ்தாபன காங்கிரஸை இந்திரா காங்கிரஸுடன் இணைக்கும் முயற்சிகளில் முக்கிய தலைவர்கள் சிலர் ஈடுபட்டு இருந்தாங்க. பிரதமர் இந்திரா காந்திக்கும் இணைப்பு முயற்சியில் அதிகபட்ச ஆர்வம் இருந்துச்சு. 5 அக்டோபர் 1975 அன்னைக்கு டெல்லியில் நடந்த அஞ்சலி கூட்டத்தில் பேசின பிரதமர் 2 காங்கிரஸ் கட்சிகளையும் இணைப்பது தொடர்பாக கடந்த 2 மாத காலமாக காமராஜர் முயற்சி செஞ்சார். இருவரும் அது குறித்து பேசினோம். உண்மையில் எமர்ஜென்சிக்கு எதிராக காமராஜர் ஒரு வார்த்தை கூட பேசலை. தற்போது காமராஜர் மறைந்துவிட்ட சூழ்நிலையில் அவருடைய ஆசையை பூர்த்தி செய்வது நம்முடைய கடமை அப்படின்னு பேசினாங்க. இந்திரா காந்தியோடைய பேச்சு அரசியல் வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கு காரணம் எமர்ஜென்சி அமலுக்கு வந்த உடனேயே
சென்னை அருகில் உள்ள சோழிங்கநல்லூரில் ஸ்தாபன காங்கிரஸ் சார்பாக பொதுக்கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அந்த கூட்டத்தில் எமர்ஜென்சி அமல்படுத்தியதை பற்றி தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டு பேசினார் காமராஜர். அதுக்கப்புறம் திருவள்ளூரில் தன்னை சந்திக்க வந்த மாணவர்கள்கிட்ட தனது எதிர்ப்பை பதிவு செஞ்சார். திருத்தணியில் நடந்த பொதுக்கூட்டத்திலையும் எமர்ஜென்சியை கண்டித்து காமராஜர் பேசியிருந்தார். எமர்ஜென்சி குறித்த காமராஜருடைய கண்டனங்கள் நவசக்தி உள்ளிட்ட நாளிதழ்களில் வெளிவந்து இருந்துச்சு. அத்தனைக்கும் ஆதாரங்கள் இருந்தும் பிரதமர் இந்திராவுடைய பேச்சை எவரும் மறுக்கலை. அதே நேரத்தில் இணைப்பு முயற்சிகளுக்கு ஸ்தாபன காங்கிரஸின் ஒரு பிரிவினர் பலத்த எதிர்ப்பை தெரிவித்தாங்க. காமராஜருடைய விருப்பம் இந்திரா காங்கிரஸுடன் இணைவது அல்ல அப்படின்னு வாதம் செஞ்சாங்க. அதன் தொடர்ச்சியாக இரண்டு பிரிவினருக்கு இடையே மோதல்கள் ஏற்பட்டுச்சு. சத்தியமூர்த்தி பவனும் காங்கிரஸ் மைதானமும் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல சர்ச்சைகளும் ஏற்பட்டுச்சு. கட்சி தொடர்பான மோதல் சொத்து பிரச்சனையாக அவதாரம் எடுத்துச்சு. அது தொடர்பாக நடந்த மோதல்களில் காவல்துறையினர் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக டெல்லிக்கு புகார் அனுப்பப்பட்டுச்சு. இரண்டு காங்கிரஸ் கட்சிகளும் இணைவதை தடுக்கும் வகையில் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் அந்த புகாருடைய உள்ளர்த்தம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் நிலவி வரும் பிரச்சனைகள் தொடர்பாக சிறப்பு கவனம் செலுத்தி காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கடிதத்துடைய சாராம்சமாக இருந்துச்சு. உண்மையிலேயே பார்க்க போனால் அமைச்சர் ரெட்டி அனுப்பியது வெறும் கோரிக்கை மட்டுமல்ல, மிரட்டல் அல்லது உத்தரவு. இரண்டு காங்கிரஸ் கட்சிகளும் இணைவதற்கு முதலமைச்சர் குறுக்கே நிற்க வேண்டாம் அப்படின்னு எச்சரிப்பது போல அந்த கடிதத்துடைய நோக்கமாக இருந்துச்சுங்கிறது திமுகவுடைய வாதமாக இருந்துச்சு. ஸ்தாபன காங்கிரஸில் நடக்கக்கூடிய மோதல்கள் அந்த கட்சியுடைய உள் விவகாரம். அந்த பிரச்சனையில் திமுகவோ அல்லது திமுக அரசோ தலையிடவில்லை. அதே நேரம் மோதலின் தொடர்ச்சியாக எழுகின்ற சட்டம் ஒழுங்கு தொடர்பான விவகாரங்களில் காவல்துறையினர் நடுநிலையுடனேயே செயல்பட்டு வருகின்றனர் அப்படின்னு பதில் எழுதினார் கலைஞர் கருணாநிதி. இந்த சூழ்நிலையில் 25 டிசம்பர் 1975 அன்னைக்கு திமுகவுடைய மாநில மாநாடு கோயம்புத்தூரில் கூடிச்சு. திமுக ஆட்சியை காவு வாங்கிய மாநாடு அப்படின்னு இதை சொல்லலாம். ஏறக்குறைய 20 லட்சம் பேர் கலந்து கொண்ட அந்த மாநாட்டினுடைய ஊர்வலம் கிட்டத்தட்ட 7 மைல் நீளத்துக்கு நடந்துச்சு. பிரம்மாண்டமாக நடந்த அந்த மாநாட்டில் 2 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது ஜனநாயக முறைகள் பாதிக்கப்படக்கூடாது. அதற்காக அனைத்து கட்சி தலைவர்களையும் கொண்டு வட்டமேஜை மாநாட்டை பிரதமர் கூட்ட வேண்டும் அப்படிங்கிறது முதல் தீர்மானம். ஜனநாயக ரீதியில் பொது தேர்தலை நடத்த வேண்டும். அதனை உரிய காலத்தில் நடத்த வேண்டும். நேர்மையான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சூழ்நிலைகளை மத்திய அரசு உருவாக்கி தர வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு தீர்மானம். எமர்ஜென்சி அமலில் இருக்கும்போது திமுக கூட்டிய மாநாடு தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்றுச்சு. கோவை மாநாடு திமுகவுடைய பலத்தை நிரூபிச்சிச்சு. கடந்த 3 ஆண்டுகளில் கட்சி பெற்ற தோல்விகளை தாண்டி கட்சி இன்னும் செல்வாக்கோடு இருப்பதையும் திரண்டு வந்த மக்கள் கூட்டம் உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு எழுதுச்சு தி ஸ்டேட்ஸ்மேன் ஏடு. திமுக மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இந்திரா காங்கிரஸை ஆத்திரப்படுத்துச்சு. இந்தியாவில் கட்டுப்பாடற்ற 2 தீவுகள் இருக்கின்றன அப்படின்னு பிரதமர் இந்திரா காந்தி சொன்னார். அவர் குறிப்பிட்டது தமிழ்நாடு மற்றும் ஸ்தாபன காங்கிரஸ் ஆட்சி செய்யும் குஜராத். மென்மையான மொழியில் இந்திரா காந்தி சொன்னதையே அதே நேரம் இந்திரா காங்கிரஸுடைய தலைவர் தேவகாந்த் பரூரா திமுக ஒழுங்காக நடந்து கொள்ளாவிட்டால் அந்த கட்சியையே தடை செய்வோம் அப்படின்னு சொன்னார். 20 ஜனவரி 1976 அன்னைக்கு சென்னையில் காமராஜர் சிலை திறப்பு விழா நடந்துச்சு. அந்த விழாவில் குஜராத் முதல்வர் பாபுபாய் பட்டேல் கலந்து கொண்டார். அவர் ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். ஏற்கனவே ஜேபி அழைச்சி ஒரு விழாவை நடத்தினார் கலைஞர் கருணாநிதி. இப்போது பாபுபாய் பட்டேலை வச்சு அடுத்த ஒரு விழாவை நடத்தினார். இதன் காரணமாக திமுக அரசின் மீது குற்றப்பட்டியல் வாசிக்க தொடங்கினாங்க மத்திய அமைச்சர்கள், குறிப்பாக பிரம்மானந்த ரெட்டியும் ஓம் மேத்தாவும். மத்திய அரசுக்கு எதிராக விஷமிகள் சிலர் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்கிறார்கள். அதை தடுப்பதற்கு திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மத்திய அரசு சொல்லாத விஷயங்களுக்கெல்லாம் மிசா சட்டத்தை தவறாக திமுக பயன்படுத்துகிறது. இந்திரா காங்கிரஸ் கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு அனுமதி அளிக்க மறுப்பு தெரிவிக்கிறது திமுக அரசு அப்படின்னு வரிசையாக பல குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே போனாங்க. இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் உரிய பதில்களை சொல்லிக்கிட்டே இருந்தார் கலைஞர் கருணாநிதி. இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.